எல்லாரையும் ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் தள்ளி உட்கார வச்சிருவோம். சரிங்களா? திருச்செந்தூர்லயே நீங்க சத்திர சம்ஹாரையாக பண்ணாலும் சரி, நீங்க பணத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்களை பக்கத்துல விட மாட்டோம். நீங்க தூரமா உட்காந்துக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் நாங்களே வாங்கி போடுவோம். உங்க பேரை மட்டும் சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போனோம் அப்படின்னாக்கா அந்த விசேஷ திரவியாதிகளை, அதில் போடக்கூடிய அந்த அவிர்வாக மூலிகைகளை, சமித்துக்களை எல்லாத்தையும் உங்ககிட்ட தொட்டு நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே போட்டுருவோம். அதனால பணம் மட்டும்தான் தேவைப்படுது. உங்களுடைய கை அதில் படக்கூடாது. நீங்களா அந்த ஹோம குண்டத்தில் போடக்கூடாது. ஆனால் அதுவல்ல பூஜை. இந்த இடத்துல மிகவும் சிறப்பான முறையில் சிறுக செய்தாலும் பெருகுமாறு பலன் கொடுக்கக்கூடிய அன்னை வாராகியினுடைய, ராஜராஜ சோழன் வணங்கின வாராகியினுடைய, இத்தனை காலமும் மறைக்கப்பட்ட வாராகியினுடைய தத்ரூபமான அவதார லீலைகளை எல்லாம் அனுபவிச்சு நமக்காக கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஒவ்வொரு பூஜையும் விளக்கமா சொல்லி செய்யறோம். அம்மா சொன்ன மாதிரி சங்கடங்கள் என்று சொல்லக்கூடிய விக்னங்கள் நீங்குவதற்காக முதல்ல விநாயகர் பெருமானை கும்பிட்டு இந்த விநாயகருக்கு யாகம், அந்த விநாயகருக்காக என்ன பொருள் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் இந்த ஹோமத்தில் போடலாம். அதனால ஒரு நிமிஷம் அவங்க சொன்னதையெல்லாம் உள் வாங்கிடுங்க. வாங்கிட்டு தைரியமாக பூஜை பண்ணுங்க. பயமே வேணாம். இந்த அம்பாள் நீங்கள் என்ன பண்ணாலும் அழிக்க மாட்டான். சம்ஹார மூர்த்தி கிடையாது. விஷ்ணுவினுடைய ரூபமாக இருந்து நம்ம எல்லாம் சம்ரட்சணை பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிறா அப்படிங்கிறத நானும் உணர்ந்திருக்கேன். இந்த அம்பாலை போன முறை கும்பாபிஷேகத்தில் நாம் தொட்டு செய்கிற பொழுது நமக்கு ஏற்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், அபரிதமான வாய்ப்புகள் எல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் பயப்படாமல் இந்த ஹோமத்தை மனநிறைவோடு செய்யுங்க. கட்டாயமாக பலன் கிடைக்கும் அப்படின்ற சொல்லி பூஜை ஆரம்பிக்கலாம். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. முதல்ல மாதா பிதா குரு தெய்வம், முதல்ல பெத்த அப்பா அம்மாவை நினைச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. கையெடுத்து 2 கையெடுத்து தாராளமாக கும்பிடுங்க. வாகர்த்தாதி சிவசம்பத்ரோ வாகர்த்த பிரதிபத்ரயே பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ பார்வதி பரமேஸ்வர ஸ்வரூபஸ்ய சர்வே பக்த மகாஜனானாந்தோ மாத்ருவர்காதி பித்ருவர்கா தேவதாப்யோ நமஹ. அடுத்ததா குருவை நமஸ்காரம் பண்ணிக்கணும். குரு இப்போ இந்த வாராகி ரூபமாக இருக்கக்கூடிய சுவாமிகள் நமக்கு ஒவ்வொரு தொழிலையும் கற்றுக் கொடுத்தவர் எல்லாமே, சொல்லிக் கொடுத்த வாத்தியார் எல்லாமே, கல்வியை கற்றுக் கொடுத்தவர், டிகிரி பாஸ் பண்ண வச்சவர், ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தவர் எல்லாருமே அவங்க நினைச்சு நமஸ்காரம் பண்ணிக்கணும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வர சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் தயே சர்வவித்யானாம் ஸ்ரீமத் தக்ஷிணாமூர்த்ததே நமஹ. சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சார்ய மத்யமாம் மதாச்சார்ய வர்கந்தாம் வந்தே குரு பரம்பராம். சொல்லி கொடுத்த அத்தனை குருவுடைய பரம்பரைக்கு நமஸ்காரத்தை சொல்லிட்டு அடுத்தபடியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும். குலதெய்வம் இல்லையே மறுதெய்வம் இல்லை. அதனால அவங்க குலதெய்வத்தை மனசுல ஒரு செகண்ட் நினைச்சுக்கோங்க. சோனப்பிரதம் சோமகலாபதம் சம் பாணேபுரஸ்தவந்தரேஷு ஜாபோ பிரியம் நோமி விநாகபாகே குலதெய்வதாமி ஆஸ்திக ஜனானாந்தோ தத்தத் குலதேவதாய நமஹ. அடுத்தபடியாக இந்த வாராகி அம்மா இச்சாகிரியா ஞானசக்தி ஸ்வரூபமா துர்காலட்சுமி சரஸ்வதி அப்படிங்கிற ரூபத்தில் அவளுக்கு ஏகப்பட்ட சங்கிரகணங்கள் இருக்கு. அவள் ஒரு கூட்டுக்கலவை, ஏகப்பட்ட சக்தியினுடைய கூட்டுக்கலவை. அதில் இன்னைக்கு நாம் எடுத்திருக்கிறது இச்சாகிரியா ஞானசக்திங்கிற ரூபத்தில் எடுத்திருக்கோம். சாமுண்டி ரூபமாக அவள் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். ஹரி ஓம் ஜெயத்வம் தேவி சாமுண்டே ஜெய பூதோபசம்ஹாரி சர்வகதே தேவி வராத்யை நமோஸ்துதே. சர்வஜானபலா சித்தியர்த்தம் பூஜிதோசுரைரபிஹ ஸ்ரீமத் மங்கள மகா கணபதையே நமஹ. இப்போ முந்தி நின்று வினைகள் நீக்கி முடிவில் ஆனந்தம் தரக்கூடிய விநாயகர்
மங்களம் பார்வதி கௌரி மங்களம் பரமேஸ்வரி மங்களம் லலிதா தேவ்தி மங்களம் மீனலோச்சனா மங்களம் தேவதேவாய கார்த்திகேயாய மங்களம் லோஹராஜா ராஜராஜாஜ மங்களோ மங்களம் பாபநாசனம் சாதிகார்ஷவலத்ரயம் விஹாரம் சர்வசுர்ஜாத்தம் திருஷ்டி புண்ணியாவமேவ ச. மஞ்சள் அக்ஷதை கொடுத்துருக்காங்களா? மஞ்சள் அக்ஷதை கொடுத்துருக்கா? சரி. தமிழ் மஞ்சள் அக்ஷதெல்லாம் கொடுத்தாச்சு தானே? சூரியப்பா அப்படியே இங்க வாங்க. சொல்லக்கூடிய நெற்றி சைட்ல 5 முறை குட்டிக்கணும். எத்திர எத்திர கிரியாரம்பே முஷ்டிப்யாம் மூர்த்தி தேசிகஹ நாயகடவஸ்தப்ஜம் குட்டாடம் பஞ்சாவாரஹ அமிர்தம் லக்ஷ